அந்த காலத்துல இந்த ராஜாக்கள் வந்து அப்போ ஒரு வீட்ல வந்து ஒரு பெண் வந்து பெரிய பெரிய பொண்ணு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வந்து ராஜா வந்து அவங்க கூட வந்து ஃபர்ஸ்ட் வந்து ராஜா தான் வந்து அவங்க கூட வந்து உடலுறவு வச்சுக்கிறதா வந்து பேசப்பட்டுச்சு. அப்போ அப்படி பண்ணும்போது இவங்களோட தங்கை வந்து அக்கா வந்திருக்கும் போது இவங்க தம்பியா இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட வந்து வர்றதுக்கு ராஜா சொல்லி வச்சிருக்காங்க, நாளைக்கு நான் உங்க கூட இருக்க போறேன்னு சொல்லிட்டுன்னு. அப்போ அவங்க அக்கா அழுததா சொல்றாங்க, நாளைக்கு இந்த மாதிரி வரப்போறாங்களாம், நான் பெரிய பொண்ணு அடைஞ்ச உடனே அவங்க வர்றதா சொல்றாங்கன்னு சொன்னேன்னு தம்பி கிட்ட சொல்லி அழுதோடனே தம்பி வந்துட்டு சரி நீ அழுகாத, நீ பாட்டி வீட்டுக்கு போயிரு, நான் பாத்துக்கிறேன், நீ எப்படி பாத்துக்குவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் பாத்துக்குவேன், நீ பயப்பட வேணாம், நீ போன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அக்கா போயிட்டாங்க. இவங்க தம்பி பையன் இல்லையா, அப்போ வந்து அவங்க வீட்டுல இருந்திருக்காங்க. ராஜா வந்திருக்கிறாரு அதே மாதிரி. அப்பெல்லாம் வந்து விளக்குகள் இல்லாத அந்த சிம்னி விளக்கு அந்த மட்டும்தான், அந்த மாதிரி விளக்குகள் நெருப்பு அதுலதான் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த டைம்ல அவங்க உள்ள வந்திருக்காங்க, உடல் உறவு செஞ்சிருக்கிறாங்க, உடல் உறவு வச்சுட்டு போயிட்டாங்களாம். போன பிறகு அரண்மனையில போய் சொல்லியிருக்காங்க, இத்தனை நாள் நான் இத்தனை பெண்களுடன் வந்து நான் இருந்திருக்கிறேன், யாருக்கிட்டையும் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிச்சு அவங்க கிட்ட. ஸோ எனக்கு வந்து அவளோட அந்த வெறும் அந்த ஒளியிலேயே அவளோட முகத்தை பார்த்தேன், அந்த முகம் எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சிச்சு, எனக்கு அந்த பெண்மணி வேணும்னு. ஏன்னா அந்த காலத்துல வந்து ஆண்கள் முடி வளர்த்துக்கிட்டு இருந்துட்டு, ஸோ வந்துட்டு எப்படி சாத்தியமே இல்லாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டு சரி அப்போ அந்த பெண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இவங்க அக்காவை இழுத்துட்டு போறாங்க, ஏன்னா இவங்க வீட்டுக்கு தான் போயிருக்கிறதுனால. அப்போ நான் வந்து ஒளியில பார்த்த முகம் இது கிடையாது, இவ கிடையாது, அது வேற ஒருத்தவங்க. உங்க வீட்டுல என்ன வேற எந்த பொண்ணு இருக்காங்கன்னா வேற பொண்ணு இல்ல, மன்னிச்சுக்கோங்க, அன்னைக்கு இருந்ததே என்னோட தம்பி தான்.